இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று நாமத்தில் அன்பினல் வாழ்த்துக்கள். இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். நியூ டைமென்ஷனை ஓபன் பண்ண போகிறார். என்னை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது சம்பவிக்க போகிறது. இதை பற்றி டீட்டெயிலா கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். நல்ல பிதாவே உமக்கு நன்றி. 5 மாதங்களை கடந்து வர செய்ததற்காக உமக்கு நன்றி. இந்த 6வது மாதத்திலும் உம்முடைய பெரிதான கிருபையை வெளிப்படுத்தும் விதமாய் காரியங்களை மாற்றப் போகிறீங்களே, அதற்காக நன்றி. என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த நியூ டைமென்ஷன் ஓப்பன் ஆகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்க கூட இருந்து காரியங்களை திருப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அதாவது நியூ டைமென்ஷன் ஓப்பன் ஆக போகிறது. புதிய பரிமாணத்தில் நம்முடைய வாழ்க்கையின் டைரக்ஷன் மாறப்போகிறது. நாம் போயிட்டு இருந்த பாதையிலிருந்து புதிய ஒன்றை ஆண்டவர் நமக்காய் செய்ய போகிறது. நீங்க இந்த புதிய மாதத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. இது எப்படி நடக்கும்னா, சில காரியங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும்போது ரொம்ப டைம் எடுத்து அந்த ப்ராசஸ் நடக்கும். இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் நியூ டைமென்ஷனை நம்முடைய வாழ்க்கையில ஓபன் பண்ண போகிறார். நம்ம போயிட்டு இருக்கிற டைமென்ஷன்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான டைமென்ஷன்ல கர்த்தர் நம்மளை கொண்டு போக போகிறார். இது சம்பவிப்பதற்கு ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுல, இது கர்த்தருடைய கரம் செய்வதால் இம்மீடியட்டா நடக்க போகிறது. இது எப்படி அப்படின்னு வேதத்திலிருந்து நான் சொல்லணும் அப்படின்னா, மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு, லூக்கா 5வது அதிகாரத்துல இருக்கிறது. பேதுரு மீன் பிடித்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு மீன் பிடிக்கிறவர், ப்ரொஃபஷனலா அவரு ஒரு ஃபிஷர். அவர் மீன் பிடித்து கொண்டு இருக்கிறவருடைய வாழ்க்கையில இயேசுவோட ஒரு சந்திப்பு உண்டாகிறது. அவர் ஒரு ஃபெயிலியர் சிச்சுவேஷன்ல இருக்கிறார். மீன் பிடிக்கிறது போயிட்டு திரும்பி வரும்போது அவருடைய ஒரு மீனுமே அகப்படல. இயேசு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார். நிறைய மீன் கடிச்சிருச்சு வலையில. அதற்கு பின்பாய் அவருடைய வாழ்க்கை மீன் பிடித்து கொண்டிருந்தவர் மனுஷரை பிடிக்கிறவராய் மாறி போனார் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. அதுக்கு பிறகு உள்ளது வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேதுருடைய வாழ்க்கை எப்படி மாறினது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே சம்பவிக்க போகிறது. ஜூன் மாதம் உங்கள் வாழ்க்கையின் பரிமாணமே மாறப்போகிறது. நீங்க இதுவரை வந்துட்டு இருந்த பாதையில இருந்து உங்களை பர்பஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்குள்ளால ஆண்டவர் கொண்டு போக போகிறார். இதற்கான காரியங்கள் இம்மீடியட்டா உங்க லைஃப்ல சம்பவிக்க போகிறது. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருடங்களா பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி பைபிள்ல வாசிக்கிறோம். அவங்களோட லைஃப்ல இயேசுவோட நடந்த ஒரு என்கவுண்டர், அவங்க பெரும்பாடுள்ள பெண் அப்படின்னு சொல்லும்போது 12 வருஷமா அவங்களுக்கு ப்ளீடிங் இஷ்யூ இருந்தது. அப்படிப்பட்டவங்க தேவாலயத்துல வர முடியாது, பொது ஸ்தலங்கள்ல வர முடியாது. எபிரேய கலாச்சாரத்தின்படி பழைய பாட்டுல நம்ம பார்க்கிறோம் இதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம். இவங்க பொதுவான இடங்கள்ல வர முடியாது. இவங்க ஒதுக்கப்பட்டவர்களாய், தீட்டுப்பட்டவர்களாய், சமுதாயத்தால் கருதப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவங்க இயேசுவை சந்தித்த ஒரு நிமிடத்துல ஒதுக்கப்பட்ட நிலையில இருந்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆயிட்டாங்க. இயேசுவை பின்தொடர்ந்து போன கூட்டம் முழுவதும் நின்று இப்பொழுது இந்த பெண்ணை திரும்பி பார்க்கத்தக்கதாய் அந்த ஹோல் கிரௌடே ஸ்டாப் பண்ணி இயேசு பக்கம் இருந்த கவனம் அப்படியே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பக்கத்துல திரும்புகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் உங்க லைஃப்ல நடக்க போகிறது. உங்க ஒதுக்கப்பட்ட சூழல், கைவிடப்பட்ட சூழல், தள்ளப்பட்ட நிலைமைகள் மாறி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆக போறீங்க. உங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக போகிறது. உங்க பிசினஸ், யாருக்குமே தெரியாம இருந்த பிசினஸ் அநேகரால் அறியப்பட போகிறது. உங்கள் ஊழியம் அநேகரால் அறியப்பட போகிறது. நீங்கள் செய்து கொண்டிருக்கிற இடத்துல ஒரு இம்மீடியட்டா ஒரு ப்ரமோஷன் கர்த்தர் கொடுக்க போகிற. இவ்வளவு நாள் நீங்க இங்கதான் இருந்தீங்களா, எப்படி உங்களை மிஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல உங்களை பார்த்து சொல்ல போறாங்க. மாற்றங்கள் உண்டாக போகிறது. நீங்க யாருன்னே தெரியாம போயிருந்த சூழல் மாறி நீங்க இங்க இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லப்படுகிற சூழலுக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். சமாரிய ஸ்திரீ, யோவான் 4வது அதிகாரத்துல இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சமாரிய ஸ்திரீ அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துல வருகிறது அநேக ஆண்களோடு வாழ்க்கை நடத்திய ஒரு பெண் அப்படின்னு. அப்படிப்பட்ட சூழல்ல இருந்த அந்த பெண், எல்லாரும் அவங்கள அப்படிதான் பார்த்தாங்க, அப்படிதான் பேசினாங்க.
உலகத்துக்கு பயந்து, உலக வார்த்தைகளுக்கு பயந்து ஒதுங்கி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. இவங்களுக்கு இவங்க லைஃபை கரெக்ட் பண்ண முடியல. இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்குமே கிடைக்காதனால எங்கெங்கோ தேடுகிறாங்க. அதனுடைய முடிவு இப்படிப்பட்ட எல்லாராலும் மோசமா பேசுற ஒரு சூழலுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கை இனி மாறுமா அப்படின்னு சாதாரண நம்ம கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், இப்படிப்பட்டவங்க லைஃப் எல்லாம் எப்படி மாறப்போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனா இயேசுவை சந்தித்த ஒரு மூமெண்ட் இவங்க லைஃபே மாற்றிருச்சு. அநேக ஆண்களோட வாழ்ந்த பெண் சொன்ன அந்த சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கை, அந்த சமாரியாவுக்கு சுவிசேஷம் கொண்டு போவதற்காக கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணாய் மாறினாங்க. இவங்க ஒரு இவாஞ்சலிஸ்ட் ஆய் மாறிவிட்டார்கள். அந்த சமாரிய பெண் இவாஞ்சலிஸ்ட மாறிவிட்டார்கள். நீங்க அந்த 30வது வசனம் எல்லாம் பார்க்கும் பொழுது சமாரியாவில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இயேசு வந்து பாக்குறாங்க. அந்த அதிகாரம் முழுவதும் ரொம்ப அற்புதமா இருக்கு. இயேசு வந்து பாக்குறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த ஊரை கடந்து போகிறதுக்காக தான் அந்த இடத்துல இயேசுவும் சீஷர்களும் வந்தாங்க. ஆனா 2 நாட்கள் அங்கேயே இருந்து ஒரு கேம்ப், ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஹோல் வில்லேஜும் அந்த சமாரியா ரீஜனே இந்த சமாரியா பெண் மூலமா இயேசு அண்டையில் வருகிறாங்க. பாருங்க, அவங்க ஓல்டு லைஃப் அப்படியே டோட்டலா மாறி ஒரு புதிய டைமென்ஷன் அவங்க லைஃப் மாறிடுச்சு. அசிங்கமாய் பேசப்பட்டவர்கள் இப்பொழுது இவாஞ்சலிஸ்ட் என்று அறியப்படுகிற விதத்தில் இந்த பெண் மூலமா தான் நாங்க இயேசுவை கண்டு கொண்டோம் அப்படின்னு சொல்ற விதத்துல அவங்க வாழ்க்கை மாறிடுச்சு. என்ன கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இம்மீடியட்டா வரப்போகிறது. அந்த ஜூன் மாதத்தில் இது சம்பவிக்க போகிறது. கர்த்தரை அநேக நாட்களை நம்பி காத்திருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இது சம்பவிக்க போகிறது. இந்த ஜூன் மாதத்துல இன்னும் அதிகமா கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு முடிவெடுங்க. இன்னும் அதிகமாய் வேதத்தை வாசிக்க முடிவெடுங்க. இன்னும் அதிகமாய் கர்த்தர் சமூகத்துல அமர்ந்திருந்து அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு இடம் கொடுங்க. அநேக நேரத்துல நம்ம பிரேயர் எல்லாம் நாம பேசிட்டே இருக்கிறோம், அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு நம்ம டைம் கொடுக்கறதே இல்லை. நம்ம பேச வேண்டியதை பேசி முடிச்சுட்டு எழுப்பி வந்துடுறோம். இந்த ஜூன் மாதத்தில் அவர் சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவங்கள் நமக்கு உண்டாகட்டும். காத்திருக்கிறது அப்படின்னா நாம பேசிட்டு அவர் பேசுறத கேட்கறதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட். நம் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கழுகு போல எழும்புவோம். கழுகு வந்து கஷ்டப்பட்டெல்லாம் உயரங்கள்ல போகாது, டக் அப்படின்னு ஒரு உயரத்துக்குள்ளால போயிடும். அப்படிப்பட்ட உயரங்களுக்குள் கர்த்தர் எடுத்து செல்லுகிற மாதமா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு மாறப்போகிறது. இந்த ஜூன் மாதத்துல இருந்து ஒரு புதிய பரிமாணம், ஒரு நியூ டைமென்ஷன் உங்க லைஃப்ல வரப்போகிறது. நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரப்போகிறது. பேதுருடைய வலையை தேடி அநேக மீன் அதுவா தேடி, இவர் தேடி தேடி மீனை தேடி போன போது வலையில எதுவுமே கிடைக்கல. ஆனா கர்த்தர் சொன்ன இடத்துல வலையை போட்ட போது மீன்கள் இவருடைய வலையை தேடி வந்துச்சா. வலை கிளியத்தக்கதா அவர் மீன்களை பிடித்தது போல அநேக வாய்ப்புகளை தேடி நீங்க போனீங்க, உங்களுக்கு கிடைக்கல. ஆனா இனி உங்களை தேடி வாய்ப்புகள் வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கை மற்றவர்களால் அறியப்படுகிற விதத்துல உங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக போகிறது. நியூ ப்ரமோஷன் வரப்போகிறது. வித்தியாசமான அநேக காரியங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். எதிர்பார்ப்போட இருங்க. இந்த மாத முடிவுக்குள் இவையெல்லாம் உங்களுக்கு சம்பவித்திருக்கும். நிச்சயமாய் இதை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்பதற்காக தான் இதை கேட்க செய்திருக்கிறார். இதை உங்க வாழ்க்கையின் அனுபவமாய் மாறப்போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க. இதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கைகளை இந்த புதிய டைமென்ஷன் ஓப்பன் ஆகிறத ஒவ்வொருவரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆக்சிடென்ட்லி நீங்க இதை கேட்கல, கர்த்தர் இதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்பி இதை கேட்க செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த ஜூன் மாதத்தில் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எதிர்பார்ப்போடு உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க செய்கிற அந்த காரியம் அற்புதமாய் மாறப்போவதற்காக நன்றி. என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நியூ என்கவுண்டர்ஸ், நியூ டைமென்ஷன் ஓப்பன் ஆக போவதற்காய் நன்றி. கூட இருந்து இதை இவர்களுக்காய் செய்யும்படி உங்களுடைய கரம் நீட்டப்பட போவதற்காய் நன்றி. நீர் கூட இருப்பதை இவர்கள் மூலமாய் அநேகர் பார்க்க போவதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும், நியூ பிசினஸ் கனெக்ஷன்ஸ் உண்டாகட்டும், மினிஸ்ட்ரியில நியூ ஓப்பனிங் உண்டாகட்டும், புதிய எல்லைகளுக்குள் காலடி வைக்கத்தக்கதாய் புதிய மாற்றங்கள் உண்டாகட்டும், எல்லைகள் விரிவாகட்டும். என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
அவங்க ஒதுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் உண்டாக போவதற்காய் நன்றி. இவர்கள் நடுமையமாய் அநேகரால் பார்க்கப்பட போவதற்காய் நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க போகிறதே அதற்காய் நன்றி. நியூ ப்ரமோஷன்ஸ் வரப்போவதற்காய் நன்றி. நியூ லெவல் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வரப்போவதற்காய் நன்றி. இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லாம் இதுவரை பிரயாசப்பட்டவைகள் போல அல்ல, பிரயாசப்படாமலே அநேக வாய்ப்புகளும் நன்மைகளும் கூடி வரப்போவதற்காக உமக்கு நன்றி. இப்படிப்பட்ட எல்லா நன்மைகளும் என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சம்பவிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். எதிர்பார்ப்போட இருங்க. ஜூன் மாதம் எதிர்பாராத அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. God bless you.